வெல்கம் டு தி அனிமே. இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன் பீஸோட சாப்டர் 1146 ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சாப்டர் நீங்கள் இன்னும் படிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். எனிவே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த சாப்டரோட டைட்டில்னு பார்த்தீங்கன்னா எ ஸ்டார் இன் தி சைலன்ஸ். இந்த சாப்டரோட கவர் பேஜில் பேஜ் ஒன் எமோட்டோவை ஹக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சாப்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா லாஸ்ட் சாப்டரில் கங்கோ கோலன் பைலட்ஸ் முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று இருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல இருந்து தான் இந்த ஒரு சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கங்கோவை பார்த்த உடனே ஊசப், ஜின்பே, நாமி இவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நாமிக்கு கங்கோ தான் அந்த இன்ட்ரூடர் அப்படின்னு தெரிஞ்சிடுது. அந்த இன்ட்ரூடர் அப்படின்ற ஒரு வேர்ட் கேட்ட உடனே கோலன் ஹியூமன் இன்ட்ரூடராக வந்திருக்காங்களா அப்படின்னு ரொம்ப கோவப்படுவார். அண்ட் மறுபடியும் நாமி என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க தான் கேஸ்டலோட அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்கு அந்த சில்ட்ரன்ஸை கிட்னாப் பண்ண அப்படின்னு கங்கோ கிட்ட கேட்கறாங்க. பட் கங்கோ என்ன பண்ணுவாங்கன்னா நாமி சொல்றதெல்லாம் கேட்காம, அதாவது அவங்க பேசுறது காதலே வாங்காம கோலன் கங்கோ கிட்ட ஹியூமன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதுக்காக ரொம்ப கோவப்படுவாங்க. அண்ட் நீ என்ன ஹியூமன் மட்டுமா சொன்ன அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அண்ட் நம்மளால சைட்ல ப்ரூக்கை பார்க்க முடியுது. ஸோ ப்ரூக் நார்மலா கேட்கிற ஒரு கொஸ்டினை இங்க அந்த இடத்துல கேட்கல. அவரே இங்க கொஞ்சம் ஷாக்ல தான் இருக்காரு. இவன் மறுபடியும் கங்கோ என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க ஹியூமன் கிடையாது, நாங்கெல்லாம் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டு கேட்ட உடனே ஊசப் நீ என்ன மாதிரி பேசுற, அதே மாதிரி நீ செலஸ்டியல் டிராகன்ஸ்ல ஒருத்தங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. சோ கங்கோ சொன்னதை கேட்டுட்டு நம்ம நாமி என்ன சொல்வாங்கன்னா செலஸ்டியல் டிராகன்ஸ் நீங்க எதுக்கு அந்த சில்ட்ரன்ஸை கிட்னாப் பண்ணணும், அவங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. அதுக்கு கோலனும் ஆமா அவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களை நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு கங்கோ என்ன சொல்றாங்கன்னா உன்ன மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அந்த சில்ட்ரன்ஸை நான் ஹோலி லேண்டுக்கு கூட்டிட்டு போறேன், அதுவும் நடக்க வச்சு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு நாமி ஹோலி லேண்ட் அப்படின்னா நீ மேரேஜ் ஹவுஸ் தானே சொல்ற அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இந்த ஆன்சரை கங்கோ கிட்ட இருந்து கேட்ட உடனே நம்ம ஸ்ட்ரா ஹட்ஸ் அதாவது ஜின்பே, ஊசப், அதே மாதிரி ப்ரூக் இவங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாரும் ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா செலஸ்டியல் டிராகன்ஸ் இப்படி பண்றாங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஷாக்ல இருக்காங்க. அண்ட் ப்ரூக்கு தெரிஞ்சிடுது இங்க வந்திருக்கிறது ஒரு ஹோலி நைட் தான் அப்படின்னு. அண்ட் ஊசப் கங்கோ கிட்ட என்ன கேட்கிறாருன்னா நீங்க அந்த சில்ட்ரன்ஸை ஸ்லேவ்ஸா மாத்த போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அண்ட் அவர் கேட்டுட்டு இருக்கிறப்பவே கங்கோ அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி ஊசப் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஊசப்க்கு அந்த ஆரோ பார்த்துட்டு என்னன்னே புரியல. அவங்க அட்டாக் பண்றதை பார்த்துட்டு நம்ம நாமி உடனே ஜியூஸ் அன்லாக் பண்ணி ஜியூஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. இப்போ நாமி தண்டர் ஷார்க் டெம்போ அப்படின்ற ஒரு அட்டாக் யூஸ் பண்றாங்க. இதனால ஜியூஸ் ஒரு ஷார்க்கா மாறிடுது. ஸோ ஷார்க்கா மாறி கங்கோவை அட்டாக் பண்ண போகுது. பட் கங்கோ என்ன பண்றாங்கன்னு தெரியல கரெக்டா. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த அட்டாக்கை நாமிக்கே இப்போ ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க நம்ம கங்கோ. அண்ட் அந்த அட்டாக் பண்ணும்போது இந்த உலகம் ஒரு நாள் கண்டிப்பா அழியதான் போகுது, சிம்பிளா இதான் நாங்க பண்றதும் அப்படின்ற மாதிரி கங்கோ சொல்றாங்க. இப்போ நம்ம கங்கோ ரிட்டர்ன் பண்ண அட்டாக் நாமி அட்டாக் பண்ண வரும். பட் அந்த ஒரு அட்டாக்ல நம்ம ப்ரூக் மாட்டிப்பாரு. அந்த சீன் பார்க்கவே கொஞ்சம் ஃபன்னியா இருந்தது. தென் இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச உடனே ஊசப் உடனே கங்கோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. அண்ட் அட்டாக் பண்ணதுல கங்கோவுடைய பாதி பாடியை காணோம். பட் அவங்களால மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணிக்க முடியுது. அந்த 5 எல்டர்ஸ் ஹீல் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கங்கோவும் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகியிருப்பாங்க. அண்ட் அவங்க ஹீல் ஆனதுக்கு அப்புறமா ஒன்று சொல்றாங்க, என்னன்னா இது ஒரு தடவை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது முடியிற வரையும் ஸ்டாப் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுடைய ஆரோவை தான் அப்படி சொல்றாங்க. அண்ட் அந்த ஆரோ ஊசப்பை அட்டாக் பண்ண போகும்போது நம்ம நாமியால அந்த ஆரோவை பிடிக்க முடியுது கையில. பட் அப்படி இருந்துமே அவங்களால அதை ஸ்டாப் பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பெரிய பேனல் மூலியமா கங்கோ ஒரு பெரிய வேர்ல்டு வைட் வார் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்வாங்க. அண்ட் அந்த ஒரு வார் ஜெயன்ஸ் பக்கம் தான் போய் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை கேட்ட உடனே நாம என்ன சொல்வாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பெரிய வார் நடக்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் எப்பவும் நடக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஜின்பே என்ன சொல்றாருன்னா அதனால தான் இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்டேஜா எடுத்து எல்பாப் உங்க கைகளில் போட்டுக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஜின்பே சொன்னதை உடனே கேட்டுட்டு கங்கோ என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு கொடுத்த மிஷின்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். இந்த சில்ட்ரன்ஸோட லைஃப்ல எனக்கு தேவையே இல்லாதது. அண்ட் அவங்க அலைவா இருக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷா சொல்லிடுவாங்க. அவங்க சொன்னதை கேட்டுட்டு கோலன் ரொம்ப கோவப்படுவான். இப்போ கங்கோ என்ன பண்ணுவாங்கன்னா கோலனை அவங்களோட பவர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அதை பார்த்த உடனே ஜின்பேயும் ப்ரூக்கும் அட்டாக் பண்ணுவாங்க. பட் அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிகாஸ் அவங்க ரெண்டு பேராலையும் கூட நம்ம கங்கோவை அட்டாக் பண்ண முடியல. தென் கங்கோ நாமியும் ஒரு கிக் பண்றாங்க. அதே மாதிரி ஊசோப்பையும் அட்டாக் பண்றாங்க. யாராலையும் கங்கோவை ரிட்டர்ன் அடிக்க முடியல. ஸோ இப்போ எல்லாரும் டிஃபீட் ஆயிட்டாங்க. இப்போ சடனா சம்மர்ஸ் உடைய வாய்ஸ் கேக்குது. ஸோ சம்மர்ஸ் வந்து கிளிங்கம் கிட்ட நீ ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த வாய்ஸை கேட்ட உடனே எல்லாரும் ஷாக் ஆகிடுவாங்க. இப்போ சீன் பிரின்சிபல் கீபா இருக்கிற அந்த ரூமுக்கு போகுது. அங்க பார்த்தா கீபாக்கு ரொம்ப டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. அவரால் மூவ் பண்ண கூட முடியாது. அண்ட் அந்த ஒரு இடத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில் இருக்கும். அந்த ஒரு ஸ்னெயில டெலிடிகேஷன் ஸ்னெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி எல்பாப்க்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குலிங்கம் என்ன கேட்கிறாருன்னா சம்மர்ஸ் கிட்ட நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பட் சம்மர்ஸ் இருக்கிற அந்த ஒரு இடத்துல நம்ம சால் இருக்காரு. ஸோ சாலும் சம்மர்ஸும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு இடத்துல. அண்ட் சம்மர்ஸ் வந்து சாலை
கண்டுபிடிச்சிடறாரு சால் வந்து ஒரு ஃபார்மர் வைஸ் அட்மிரல்னு. அண்ட் சாலோட ஹேர்க்குள்ள நம்ம ராபினும் சாப்பரும் இருக்காங்க. ஸோ சம்மர்ஸ் சாலை பார்த்துட்டு நீ அந்த ஒஹாரா இன்சிடென்ட்லேயே செத்துருப்பேன்னு நினைச்சேன், பட் நீ இப்போ அலைவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரு. அண்ட் சால் ராபின் அண்ட் சாப்பர் கிட்ட நீங்க எந்த ஒரு சத்தமும் போடாதீங்க, அமைதியா இங்கே இருங்க, உங்களை கண்டுபிடிச்சாங்கன்னா இன்னும் டேமேஜ் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஃபைனலா சம்மர்ஸ் சாலை அட்டாக்கும் பண்றாரு. அண்ட் அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஐலாண்ட்ல இருக்கிற பீப்புள் எல்லாரும் ஒரு டைம்ல இந்த வேர்ல்டையே ஷேக் பண்ணீங்க, நீங்களே என்னோட எனிமையா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதே மாதிரி கிங் ஹெரால்டால நிறைய இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்னன்னு நமக்கு தெரியல, அடுத்த சாப்டர்ல ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு சாப்டருக்கு அப்புறமா பிரேக் இருக்க போறது கிடையாது. அண்ட் இந்த ஒரு சாப்டர் இதோட முடியுது. அண்ட் அவள் தான் இந்த ஒரு சாப்டரோட எக்ஸ்பிளனேஷனும். இந்த ஒரு சாப்டர் கிட்டத்தட்ட ஒரு 16 பேஜ் கிட்ட தான் வரும். அண்ட் அதுலயும் நிறைய ஃபைட் சீன்ஸ் தான் இருந்தது. அண்ட் அந்த அளவுக்கு ரிவீல் பண்ற மாதிரி எதுவும் சொல்லப்படலை இந்த ஒரு சாப்டர்ல. ஜஸ்ட் ஹெரால்ட பத்தி மட்டும் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த சாப்டர்ல என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி சாப்டர் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி நம்ம சாப்டர் அப்லோட் பண்ணிடுவோம். அண்ட் இந்த ஒரு சாப்டர் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம் சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ மீட் பண்றேன். Until then, stay tuned.